ஒரு புல்லட் கார்ட்டில் மாட்டு வண்டியில் கம்ப்யூட்டரை வச்சு அமெரிக்கன் காலேஜுக்கு கொண்டு வந்த உங்கள் ப்ரொஃபஸர் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அங்கேருந்து தொடங்கி குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கீங்க. இன்ஸ்பிரேஷனே அதுதான் சார். அதாவது அன்னைக்கு வந்து ப்ரொஃபஸர் ரீஸ் அமெரிக்கன் காலேஜில் வந்து இந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சாரு. ஓகே. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் டு கம்ப்யூட்டரை புல்லட் கார்ட்டில் கொண்டு வந்து அமெரிக்கன் காலேஜில் வச்சு மாட்டு வண்டியா என்ன மாதிரி மாட்டு வண்டியில் 2 கம்ப்யூட்டர் வாங்கினார். இது எங்கள் அப்பா சொன்னது எனக்கு. நான் அப்போ இல்லை இல்லையா. ஸோ அப்பா என்ன சொன்னாங்கன்னா 2 வாங்கினார் ரீஸ். ஏன்னா ஏதாவது இதாகிடுச்சுன்னா திருப்பி அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. ஸ்பேர் பார்ட்ஸுக்காக அடுத்த கம்ப்யூட்டர். சரி சரி சரி. எலக்ட்ரானிக்ஸும் இதில் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லலாம் அமெரிக்கன் காலேஜ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இல்லையா, பயனியர் மாதிரி சவுத் இந்தியாவில். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர்லாம் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், ஒரு பெரிய ரூம் வச்சுருப்பாங்க, நடுவில் அது வச்சுட்டு நம்ம வந்து ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்ட் இருக்கக்கூடாதுன்னா உள்ளே போய் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க அந்த சிங்கிள் கம்ப்யூட்டர். ஆமாம் சார். அதாவது இது இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்தது அதுக்கு முன்னாடி காலத்தில். அதுக்கு வந்து ஆக்சுவலாக ரீஸ் எங்கள் அப்பாவும் தவிர யாருக்குமே அலௌடு கூட கிடையாது அந்த இதை. அதுக்கப்புறம் வந்துச்சு எங்கள் அப்பாவே கூட்டிகிட்டு போயிருக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி கீபோர்டோட ஜெராக்ஸ் காப்பி. ஓகே. ஏன்னா அங்கே அரை மணி நேரம் தான் புக் பண்ணியிருப்பாங்க, அது 30 ரூபா இருக்கும். அதுக்கு முதல் நாள் எங்கள் அப்பா வந்து ஜெராக்ஸ் காப்பியில் அடித்து பழக சொல்கிறார். ஓகே பேசிக்கலி ஏன்னா அங்கே ஒவ்வொரு செகண்டும் வாடகை சைக்கிள் மாதிரி காசு. ஓகே.